no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. வருகின்ற கருத்து கணிப்புகள் எல்லாம் தாவேக்காவுக்கு 15% இடம் தான் கிடைக்கும் அப்படின்னு பல கருத்து கணிப்புகள் அதை தான் சொல்லுது. இல்லை, நிச்சயமாக இன்னைக்கு 30% மேலே இருக்குதுன்றது தமிழ்நாட்டில் இன்னைக்கு மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்குது. 30 இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயம் 30 தாண்டி தான் இருக்கே தவிர 30க்கு குறைவு. அதாவது அவர்களுடைய கருத்து கணிப்பு அது. ஆனால் கட்சி முனைப்பா இல்லையே. தாவேக்கா இன்னும் கூட தேர்தலுக்கு 2 மாதம் தான் இருக்குது. என்ன முனைப்பு இருக்குது? என்ன பண்ணலன்னு நினைக்கிறீங்க? வரவே வேண்டாங்கிறீங்க. வெளியே வரவே வேண்டாம், பிரச்சாரம் வெளியில் வரலன்றதுல எதுக்கு வரல அதை சொல்லுங்கள். நான் இப்போ என்ன கேட்குறேன், இப்போ இவர் அதுக்கு வரல இதுக்கு வரலாம், முதல்வர் எல்லாத்துக்கும் வந்துடுறாரா? ஊடகத்தை சந்தித்து தான் இங்கே மாற்றத்தை கொண்டு வரணுன்றது இல்லை, ஊடகங்களை தான் சந்திக்கணும். ஊடகங்களை ஏன் சந்திக்கணும்? ஊடகங்களுக்கு சந்திக்கக்கூடியது திமுகவோ முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ துணை முதல்வர் உதயநிதியோ தயாராக இருக்கிறாங்களா? எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவாரா? நீங்கள் காசையும் சாராயத்தையும் கொடுத்து சாப்பாட்டையும் கொடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டுறீங்க. தன்னெழுச்சியாக தமிழ்நாடு முழுக்க இல்லை, அதையும் தாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வரைக்கும் இன்னைக்கு கூட்டங்கள் போய்கிட்டு இருக்கு. ஆனால் கூட்டணிகள் வந்தாலும் திரு விஜய் அலுவலகத்துடைய கதவு திறப்பதில்லை, பூட்டு போட்டுட்டாங்க. நாங்கள் பேசத்தான் நினைக்கிறோம். யார் வேணா வரலாம். பனையூர் அலுவலகம் திறந்து தான் இருக்கு. சொல்லுங்க, தனிச்சு தான் நிற்க போறோம்னு சொல்லிட்டு திமுகவுக்கு சொல்வதற்கு திராணி இருக்கா? தைரியம் இருக்குதா? அந்த 2 கட்சிகளும் ஆட்சியில் பங்கிலும் தைரியமாக சொல்லுது, உங்களால் முடியலையே. வணக்கம் ஆகாய் நண்பர்களே. தாவேக்கா முனைப்புடன் செயல்படுகிறதா? கருத்து கணிப்புகள் சாதகமா பாதகமா? இதை பற்றி பேசுவதற்காக தாவேக்கா திரு ஜலீல் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு ஜலீல். வாழ்த்துக்கள். வருகின்ற கருத்து கணிப்புகள் எல்லாம் தாவேக்காவுக்கு 15% இடம் தான் கிடைக்கும் அப்படின்னு பல கருத்து கணிப்புகள் அதை தான் சொல்லுது. இது தாவேக்காவுக்கு, திரு விஜயுடைய தாவேக்காவுக்கு முனைப்பு கொடுக்குதா இல்லை டிஸ்கரேஜ் பண்ணுதா? இல்லை, கருத்து கணிப்புகளை பெருசாக நம்ம ஒருபோதும் கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. அதை யார் கருத்து கணிப்பை வெளியிடுறார்களோ அவர்களுக்கு சாதகமாகவும், இல்லை யாருக்காக அந்த கருத்து கணிப்புகள் வேலை செய்யப்படுதோ அவர்களுக்கு சாதகமான ஒரு கருத்து கணிப்புகளை தான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அதை சார்ந்து நடுநிலையான ஆட்கள் எவ்வளோ பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி காலத்தில் லயோலா கல்லூரி மாணவர்களுடைய கருத்து கணிப்புகள்லாம் பொய்த்து போனதை கூட பார்த்துருக்குறோம். இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையோட பிஜேபி வரும்னாங்க. பெரும்பான்மை கிடைச்சதா? கிடைக்கல. அதே போல் அதிமுக 3வது முறையாக ஆட்சி அமைக்கும்ன்ற ஒரு வரலாற்று பதிவு செஞ்சாங்க, முடியலை. கடந்த முறை பார்த்திங்கன்னா 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி திரும்பவும் திமுக தான் ஆட்சிக்கு வரும்னாங்க, முடியலை. இன்றைக்கி என்னென்ன கூட்டணிகள்லாம் இருக்கோ அந்த கூட்டணி கடந்த தேர்தல்லையுமே அவங்கள்ட்ட இருந்தது. இந்த கூட்டணி தான் பலமான கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க. வருமானு பார்த்தாங்க, வரல. இல்லை மக்கள் நலன் கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே பொய்த்து போன தகவல்கள் தான். அது சாதகங்கள் பாதகங்கள் அப்படின்றதெல்லாம் இங்கே இல்லை. மக்களுடைய மனநிலை இன்றைக்கி என்ன ஓட்டம் என்னவாக இருக்கிறதோ அதுதான் இன்றைக்கி களத்தில் யதார்த்தமாகவும் நிதர்சனமான ஒரு உண்மையாகவுமே இருக்குது. அப்போ சாமானிய மக்கள்கிட்ட நேரடியாக போய் கேட்கக்கூடிய கேள்விகள் தான் இங்கே பதிலாக கிடச்சிக்கிட்டு இருக்கிறதே தவிர அது மக்களை இன்றைக்கி ஒரு மக்களாட்சியை கொண்டு வரணும், இதை போன்ற மக்களுக்கு பாதகமான ஆட்சிகள் வேண்டாம்ன்றதை பதிவு பண்ணுறது தான் மக்களுடைய ஒரு பிரதிபலிப்பை பார்க்குது. மத்திய உளவுத்துறையும் இங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய உளவுத்துறையும் என்ன ஒரு சதவீதத்தை கொடுத்துருக்காங்கன்றது என்னை போன்றவர்களுக்கும் தெரியும், மனசாட்சியோட உங்களை போன்ற ஊடகவியலாளர்களுக்கும் தெரியும். இல்லை, நிச்சயமாக இன்னைக்கு 30% மேலே இருக்குதுன்றது தமிழ்நாட்டில் இன்னைக்கு மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்குது. 30 இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் 30 தாண்டி தான் இருக்கே தவிர 30க்கு குறைவு. அதாவது அவர்களுடைய கருத்து கணிப்பு அது, உளவுத்துறையினுடைய கணிப்பாக இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு 34-35% தாண்டிடுச்சுன்றது தான் இன்னைக்கு உண்மை. இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் தொண்டர்கள் இருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக எங்களால் சொல்ல முடியும், யாரும் சீட்டில் எழுதிட்டு போன தொண்டர்கள் கிடையாது. ஒருத்தர் ஒரு முறைக்கு மேலே திரும்ப பதிவு செய்ய முடியாது. ஆதார் கார்டும் ஓட்டர் ஐடியும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தொண்டராக இங்கே பதிவே செய்ய முடியும். உங்களுடைய உறுப்பினர் அட்டையே நீங்கள் பதிவிறக்கம் செய்ய முடியும். அப்படிப்பட்டதில் நீங்கள் ஆதாரப்பூர்வமான ஒரு தொண்டர்களை வச்சுக்கிட்டு இருக்குது, அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கானா? இல்லை. நீங்கள் கடந்த கால வரலாறுகள் எங்கள்கிட்ட 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்க, 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னா 1.5 கோடி பேர் மொத்தமாக உங்களுக்கு வாக்கு போட்டிருக்காங்கன்ற நிலையே கேள்விக்குறியான ஒரு நிலையாக இருந்திருக்குது. கடந்த முறைக்கு போன முறையெல்லாம் விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுகவினுடைய சட்டமன்றத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க? அப்போ இந்த தொண்டர்கள்லாம் எங்கே போயிட்டாங்க? அப்போ இந்த திராவிட மாடல் தெரியலையா, பெரியாரிசம் தெரியலையான்ற ஒரு கேள்வி தான் இங்கே எழும்புது.
புரியுதுங்களா? அந்த மாதிரி அவர்களுக்கு தேவையான ஒரு கருத்து கணிப்புகளை திணிப்பின் மூலியமாக நீங்கள் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கட்சி முனைப்பா இல்லையே, தாபிகா இன்னும் கூட தேர்தலுக்கு 2 மாதம் தான் இருக்குது. என்ன முனைப்பு இருக்குது? என்ன பண்ணலன்னு நினைக்கிறீங்க? பூத் லெவல் கூட்டம் முடிச்சாச்சு, வேட்பாளர்கள் தேர்வு நடந்துக்கிட்டு இருக்கு, விருப்ப மனு கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, வேட்பாளர்களை தேர்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா மாவட்டங்கள்லையுமே பொதுக்கூட்டங்கள், செயற்குழு கூட்டங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் வேற என்ன கட்சி பணிகள் வேற என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க? திமுக அறிவாலயத்தில் போய் பந்தல் போட்டு உட்காந்துக்கணும்னு நினச்சிக்கிட்டா அதுதான் வந்து முனைப்போடு செயல்படக்கூடியதுன்னு நினைக்கிறேன். என்ன காரணம் சொன்னீங்க? திமுக அறிவாலயத்தில் இல்லை வந்து இப்போ அதாவது திமுகவை தான் சொல்கிறேன், திமுகவை தான் சொல்கிறேன், வேற யாரையும் நான் இங்கே பேசுறதுக்கு வரல. அதாவது கூட்டணி கட்சிகளை சொல்றீங்களா திமுக அறிவாலயத்தில் பந்தல் போட்டு உட்காருது அப்படின்னு? இல்லை, நான் வந்து அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடியதை மக்களுக்கு விரோதமான போக்குகளை தட்டி கேட்க முடியாதவர்கள் எப்படி கூட்டணி கட்சியாக இருக்க முடியும்? இது எப்படி சமூக நீதியினுடைய பயணமா இருக்க முடியும்? திமுக கூட்டணி கட்சியை சொல்றீங்க? நிச்சயமா அவங்க உங்ககிட்ட வரல அப்படிங்கிற ஒரு சோர்வு இல்லை. நான் அதாவது பலமுறை பல நேர்காணல்களில் பதிவு செஞ்சுருக்கேன். ஒரு தொழிலாளர்களுடைய அடக்குமுறையை பார்த்துக்கிட்டு எப்படி காரல் மார்க்ஸ் எழுதின ஒரு டாஸ் கேபிட்டல் மூலியமாக எழுந்த ஒரு புரட்சியாளனுடைய வரலாறுகளை இன்றைக்கி மறைச்சிக்கிட்டு இருக்குதுன்றது தான் இந்த கம்யூனிசை நான் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கொள்கையை தொலைச்சிட்டு அண்ணன் திருமாவோடு எனக்கு நெருங்கிய நட்புறவு இருக்குது, விடுதலை சிறுத்தைகளோட தொடர்ச்சியான பயணங்கள் இருக்குது, பல ஆண்டுகால போராட்டங்களுடைய வரலாறுகள் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி விமர்சனம் செய்கிறேன்னா, போதைக்கு எதிராக ஒரு கட்டமைப்பை கொண்டு போய் ஒன்றிய அரசை நீங்கள் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்கன்னா மாநில அரசை ஏன் கொடுக்க முடியலன்னு கேட்குறேன். யாரு தாலியும் அறாதுன்னு சொன்ன கனிமொழி அக்கா இன்னைக்கு எங்கே போயிட்டாங்கன்னு கேட்குறேன். வெல்லும் பெண்கள் மாநாட்டில் வடமாநில பெண்களுக்கு உங்களுக்கு கூட்டிகிட்டு வர தெரிஞ்ச உங்களுக்கு இங்கே உள்ள பெண்களை ஏன் கிடைக்கலன்னு தெரியல. அங்கே வந்து இருக்கக்கூடிய ஆட்களை கொண்டு வருவதற்கு, கூலி தொழிலாளிகளை கூட்டு வருவதற்கு அரசு பேருந்துகள் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் என்னுடைய தம்பி தங்கச்சிங்க பள்ளிக்கூடம் போவதற்கு இதுவரைக்கும் பஸ்ஸு விட முடியல. அன்னைக்கு இவர் போக்குவரத்துறையினுடைய அமைச்சர் வந்து காரில் போகிறாரு, பள்ளி மாணவர்கள் நடந்து வர்றதை பார்த்து உடனே காரை விட்டு இறங்கிட்டாருன்னா இப்போது 4 நாளைக்கு முன்னாடி செய்தி, உடனே கூப்பிட்டு உடனே பஸ் விடணும்னு. 4.5 ஆண்டுகள் உங்களுடைய 4.25 ஆண்டுகள் உங்களுடைய பயணம் எங்கே போச்சு? அந்த பக்கம் போகலையான்னு கேட்குறேன். அப்போ அந்த சாலையில் போக்குவரத்து இல்லை, பஸ்ஸு இல்லைன்றதை வந்து பதிவு செய்கிறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. 9 மணிக்கு நீங்கள் பஸ்ஸு கொடுத்தீங்கன்னா நாங்கள் 8:30க்கு பள்ளிக்கூடத்தில் இருக்கணும், எப்படி எங்களால் படிக்க முடியும்னு ஒரு நியாயமான கேள்வியை தம்பி தங்கைகள் முன்வைக்கிறாங்க. அப்போ அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்குது? 4.25 வருடங்களும் கடந்த கால வரலாறுகளை விடுங்க, உங்களுடைய சமூக நீதி ஆட்சியில், மாணவர்களை பாதுகாக்கக்கூடிய ஆட்சியில் ஒரு பேருந்து கூட உங்களால் சரியாக பயணிக்க முடியலன்னா அப்போ பள்ளி மாணவர்களுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும்? இப்படி தான் இதை தான் சொல்லி பேச முடியும். திரு விஜய் இன்னும் கூட பிரச்சார பயணம் ஆரம்பிக்கவில்லை. சேலத்தில் 13ஆம் தேதி கூட்டம் நடத்துறாரு. 2 மாதம் இருக்குது. விஜய் சில கூட்டங்களை நடத்தினாலே போதும், மக்கள் சமாதானம் ஆகிவிடுவார் அப்படின்னு நம்புறீங்களா? மக்கள் யாரும் எதிர்ப்பா இல்லையே சமாதானப்படுத்துறதுக்கு. மக்கள் அவர் பக்கம் தானே இருக்கிறாங்க. மக்களினுடைய மிகப்பெரிய மாற்றம் தான் இங்கே அவருடைய வருகைக்கு காரணம்னு சொல்கிறாரு. 33 ஆண்டுகளாக எனக்காக நீங்கள் இருந்தீங்க, உங்களுக்காக நான் வரேன்னு தான் வந்திருக்கிறாரு. அவர் மக்களுக்கான பயணத்தை தான் தொடங்கியிருக்கிறாரு. அப்போ மக்களுடைய மன ஓட்டம் என்ன இருக்குது, மக்களுடைய தேவை எங்கே என்ன இருக்குது, வலியும் வேதனைகள் என்ன இருக்கோ அதன் பக்கம் நிற்கிறாரு. அவர் வந்து 4 கூட்டம் நடத்தினா போதுமா, 5 கூட்டம் நடத்தினா போதுமா, அவர் கூட்டமே நடத்தினாலும் வாக்கு செலுத்துவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. இதுதான் நிதர்சனம். வரவே வேண்டாங்கிறீங்க, வெளியே வரவே வேண்டாம், பிரச்சாரம் வெளியில் வரலன்றதுல எதுக்கு வரல அதை சொல்லுங்கள். நான் இப்போ என்ன கேட்குறேன், இப்போ இவர் அதுக்கு வரல இதுக்கு வரலாம், முதல்வர் எல்லாத்துக்கும் வந்துடுறாரா? 5வது கேள்விக்கு நான் 7வது பதிலை சொல்லிட்டு போகிற ப்ரெஸ் மீட்டை நடத்தணுன்ற எந்த அவசியமும் இல்லை அவருக்கு. ஊடகத்தை சந்தித்து தான் இங்கே மாற்றத்தை கொண்டு வரணுன்றது இல்லை. ஊடகவியலாளரை போட்டு ஐயோ அம்மானு கதறக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஆளும் கட்சியினுடைய எம்எல்ஏ அடிக்கிறான, அது எந்த ஊடகங்கள் தட்டி கேட்டிருக்குது? கொதிச்சு எழுந்திருக்க வேண்டாமா? ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய மையப்புள்ளியை நீங்கள் முடக்கியிருக்க வேண்டாமா? அந்த ஊடகங்கள், இந்த பத்திரிகையாளர்கள் ஒட்டுமொத்தமாக ஆளும் கட்சிக்கு எதிராக எழுதியிருக்க வேண்டாமா? அப்போ ஒரு ஊடகவியலாளர் உண்மையை கண்டறிய போறாரு, அவர் தாக்கப்பட்டு அவர் மீது வழக்கு பதியப்படுதுன்னா வேங்கை வயலில் நடந்த சம்பவத்துக்கும் இதுக்கும் என்ன பெரிய வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அப்போ பத்திரிகை இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்துன்னு இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளனுக்கே அதுதான் நிலைனா ஒரு சாமானியனுக்கு என்ன நிலை? நான் கஞ்சாவுக்கு எதிராக 2 முறை பல போராட்டங்கள் நடத்திருக்கிறேன், மதுவுக்கு எதிராக போராட்டம் நடத்திருக்கிறேன், பல கடைகளை மூடி இருக்கிறேன் போராட்டம் பண்ணி. எனக்குன்னு ஒரு இது இருக்குது, சமூக செயற்பாட்டாளரா. ஆனால் கஞ்சாவுக்கு எதிராக 2 முறை நான் வழக்குகள் கொடுத்தும் அந்த வழக்குகள் விசாரிக்கவே படலை. இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட ஆதாரங்கள் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? ஊடகங்களை சந்திக்க வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஊடகங்களை அவர் சந்திக்க கூடாதுன்னு நான் எங்கேயும் சொல்ல. ஊடகங்களுக்கு தேவையான கேள்விகளுக்கு அதுக்கான பதிலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாத்தையுமே நீங்க என்னன்னா ஒரே ஒரு இது, ஊடகங்களை தான் சந்திக்கணும். ஊடகங்களை ஏன் சந்திக்கணும்? ஊடகங்களுக்கு சந்திக்கக்கூடியது திமுகவோ முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ துணை முதல்வர் உதயநிதியோ தயாரா இருக்கிறாங்களா? எல்லா கேள்விக்கும் பதில் சொல்வாரா?
எந்த கேள்விக்கு எத்தனை கேள்விகளுக்கு ஊடகவியலாளர்களுக்கு பதில் சொல்லிட்டாங்க திமுக ஸ்டாலினும் உதயநிதியும் சொல்லுங்க. கனிமொழி இப்போ அவாய்ட் பண்ணிட்டு போலியா? தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் மீது அன்னைக்கு 144 எடப்பாடியார் போட்டிருக்கும் போது நான் போய் பார்ப்பேன்னு போய் நின்னாரே ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு துப்பாக்கி சூட்டில் சுட்ட அத்தனை பேருக்கும் பதவி உயர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இது என்ன ஜனநாயகம்? இதுதான் உங்களுடைய நடவடிக்கை, இதுதான் உங்களுடைய கொள்கைன்னா இப்போ ஏற்பட்ட கொள்கை இல்லை தாவேகாவுக்கு. தாவேகாவனுடைய கொள்கை வேறு. இங்கே சமூக நீதியை பேசக்கூடிய இன்னைக்கு ஒரு இயக்கமாக இருக்குது. இன்னைக்கு மிகப்பெரிய மாற்றா இருக்குது. அது ஒன்று தான் உங்களை மிகப்பெரிய அச்சுறுத்துதுன்னு சொல்கிறேன். ஆனால் கூட்டணியில் வரவில்லை, தனித்து விடப்பட்டிருக்கிறது தாவேகா. நாங்கள் எந்த கூட்டணியும் இல்லாமல் உங்களை மாதிரி கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு அழுத்தங்கள் கொடுத்துக்கிட்டு அண்ணன் வேல்முருகன் போல் அங்கே ஒரு பேச்சு பேசிக்கிட்டு, காங்கிரஸ் போல் இங்கே ஒரு பேச்சு பேசிக்கிட்டு, காங்கிரஸை நீங்கள் திட்டிக்கிட்டு காங்கிரஸ் உங்களை திட்டிக்கிட்டு இந்த மாதிரி கேவலமான அரசியலை பண்ணுறதுக்கு தாவேகா இல்லை. இது யாரை சொன்னீங்க கேவலமான அரசியல்னு? இது என்ன கேவலமான அரசியல்? யார திமுகவையா காங்கிரஸ்? திமுகவுடைய கூட்டணியை தான் சொல்றேன். கூட்டணியில இருக்க, அதாவது நான் என்ன கேட்கிறேன்னா காங்கிரஸ் சேர்த்து சொல்றீங்களா? எல்லாத்தையுமே சொல்றேன், எல்லா கட்சிகளுமே சொல்றேன். இன்னும் கூட காங்கிரஸ் முடிவு பண்ணவில்லை திமுகவா தாவேகாவன்னு. நீங்க இந்த பேட்டியில தாவேகாவையும் நீங்க கேவலமான அரசியல், இதுக்கு பேர் என்னன்னு கேட்கிறேன். காங்கிரஸ் உங்களோட தானே கூட்டணியில இருக்கு. காங்கிரஸ் உங்களோட தானே கூட்டணியில இருக்கு. நீங்க கேவலமான அரசியல் செய்யறத சொல்லலாமா? திமுக செய்யக்கூடியதான் சொல்றேன். திமுக செய்யக்கூடியது நீங்கள் கூட்டணியில் தான் இருக்கேன்னா 35 நாட்கள் கடந்தும் இந்த கூட்டணிக்கான மரியாதையே நீங்கள் தரலன்னா நீங்கள் என்ன? இதுக்கு பேர் தான் கேவலம்னு சொல்கிறேன். அவர்கள் வெளிப்படையாக பேட்டி கொடுக்குறாங்க இல்லையா? மாணிக் தாகூர் சொல்கிறாருல்ல, அவருக்கு பதில் சொல்லுங்க உங்களுடைய அமைச்சர்கள். தாவேகாவை காண்பித்து அதிமுக திமுக கிட்ட மற்ற கட்சிகள்ல இடங்களை அதிகம் பெறுவதற்கு செயல்படுகின்றன, சரியா தவறா? அப்போ அதுக்கான ஒரு யோகியதை தாவேகாவுக்கு இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? தாவேகாவை காட்டி இந்த அண்ணன் சொன்னார்ல இப்போ திருமானன் பால்வாடின்னு சொல்லிட்டு, அந்த பால்வாடி குழந்தைக்கு, இந்த 2 வருஷ கட்சிக்கு, இந்த நடிகர் ஆரம்பிக்கப்பட்ட கட்சிக்கு இப்பேற்பட்ட ஒரு இடம் இருக்குது. இப்பேற்பட்ட ஒருத்தர் தான் உங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறாருன்றதை உணர்றீங்களா? 75 ஆண்டுகளுடைய வரலாறை நீங்கள் இப்போ இன்றைக்கி புரட்டி பார்க்குறீங்களா? அதுதான் அவர் சொல்கிறாரு, வரலாறு திரும்புகிறதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் கூட்டணி கட்சிகளை விமர்சனம் பண்ணிட்டீங்களே, நீங்கள் கேவலமெல்லாம் சொல்கிறீங்களே. காங்கிரஸ் திமுக செய்யக்கூடியது கேவலமான வேலைன்னு தான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் கூட்டணி கட்சியை மதிச்சிருந்தீங்கன்னா சாம்சங்கில் தொழிலாளர்கள் போராடும் போதே நீங்கள் அதற்கான ஆணையை நீங்கள் கொடுத்துருக்கணும். நீங்கள் அங்கே தொழிற்சங்கம் ஆரம்பிங்க, அது தொழிலாளர்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு. இங்கே இப்போ நீங்கள் கம்யூனிச மாநாட்டில் போய் பேசிட்டு பாதி என் பேர் ஸ்டாலின்னு சொல்லிட்டு நான் பாதி கம்யூனிஸ்ட்னு சொல்லிட்டு ஏகாதிபத்தியத்துக்கு மீதி கம்யூனிஸ்டாக மாறிட்டீங்களா? நீங்கள் யாருடைய கம்யூனிஸ்டாக இருக்கிறீங்க? ஏகாதிபத்தியத்தினுடைய கம்யூனிஸ்டாக இருக்கிறீங்களா, இல்லை லெனின் போன்ற புரட்சியாளர்கள் ஏற்படுத்திய இந்த தொழிலாளர்களுக்கான கம்யூனிஸ்டாக இருக்கிறீங்களா? திமுக அண்ணா திமுக ரெண்டுமே பலமான கூட்டணிகளாக இருக்கிறது. ரெண்டு கட்டையும் கட்சிகள் கடுமையான இல்லை கூட்டணிகள் நீங்கள் பலமாக எவ்வளோ பலமாக வேணால் வச்சுக்கலாம். அதை பணத்தை வச்சு நீங்கள் சரிப்படுத்திக்கலாம், இப்போ சீட்டுகளை போட்டு சரி பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். மக்கள் யார் பக்கம் இருக்காங்கன்ற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? நீங்கள் காசையும் சாராயத்தையும் கொடுத்து சாப்பாட்டையும் கொடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டுறீங்க. தன்னெழுச்சியாக தமிழ்நாடு முழுக்க இல்லை, அதையும் தாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வரைக்கும் இன்னைக்கு கூட்டங்கள் போய்கிட்டு இருக்கு. கேரளாவில் மிகப்பெரிய கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரியில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் கூட்டணியில் வந்தாலும் திரு விஜய் அலுவலகத்துடைய கதவு திறப்பதில்லை, பூட்டு போட்டுட்டாங்க, நாங்கள் பேசத்தான் நினைக்கிறோம் இப்படின்னு பல பேர் பல பேட்டிகளில் சொல்லிட்டாங்க. யார் வேணால் வரலாம், இன்றைக்கே கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். பனையூர் அலுவலகம் திறந்து தான் இருக்குது. அண்ணன் பொதுச் செயலாளர் எப்போதும் அங்கே தான் இருக்கிறாரு. யார் பார்க்க முடியாமல் திரும்பி போனீங்கன்னு ஒன்று சொல்ல முடியுமா? பல கட்சிகள் தன்னுடைய அவலத்தை செங்கோட்டையன் அண்ணன் வந்திருக்கிறாரு, நாஞ்சில் சம்பத் அண்ணன் வந்திருக்கிறாரு, ஜெகதீச பாண்டியன் வந்திருக்கிறாரு, முகில் வீரப்பன் வந்திருக்கிறாரு, எத்தனையோ பேர் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் வந்திருக்கிறாங்க. நீங்கள் திரு செங்கோட்டையன் பேர் சொன்னீங்க. அவர் வந்த பிறகு அதிமுகவில் மூத்த தலைவர்கள் வந்துருவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருந்தது. யார் வந்தாங்க? இல்லை யார், இன்னும் காலங்கள் இருக்குது. நிச்சயமாக காலங்கள் பதில் சொல்லும். தேர்தல் 2 மாதம் தான் இருக்குது. ஒரு நாளைக்கு முன்னாடி கூட வரலாம். எலெக்ஷன் செய்தி அறிவிப்பதற்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட வரலாம். அது கவலைப்பட வேண்டியது தாவேகாவா திமுகவா? அதாவது தாவேகாவனுடைய நலனை பார்த்து இன்னைக்கு யார் அதிகம் வருத்தப்படுறான்னா திமுக தான் வருத்தப்படுது. ஐயோ கூட்டம் நடத்தலை, நீங்கள் இது பண்ணலைன்னு சொல்லிட்டு பூத் லெவலுக்கு நீங்கள் ஆள் போடலை, எம்எல்ஏ தேர்வு செய்யப்படலை, விருப்ப மனு நீங்கள் கொடுக்கல, நீங்கள் இப்போ ஆளை சரி பார்த்து எடுக்கலை, நீங்கள் எப்படி கட்டமைப்பு உருவாக்குவீங்கன்ற கவலை யாருக்கு அதிகமாக வந்திருக்குன்னா திமுகவுக்கு தான் வந்திருக்கு. இப்போ அதிமுக தான் நிறைய விமர்சனம் பண்ணுது திரு விஜய. ஏன் இவ்வளோ நாள் பண்ணலை? ஏன் இப்போ மறந்துட்டீங்களா? இப்போ ஏன் பண்ணுறாங்க? கஜினி படத்தில் வர மாதிரி ஷார்ட் மெமரி பவர் லாஸில் இருந்துட்டீங்களான்னு கேட்குறேன். இல்லை தேர்தல் நெருங்க உங்களை அடித்தாதான் பலம் பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் சொல்கிறேன்.
நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? யாரை எதிர்த்து பேசணுன்றதை இப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பலம் பொருந்தியவன் தான் என்னுடைய. இப்போது நான் வந்து ஒரு படத்தில் நான் ஹீரோவாக இருக்கிறேன் அப்படின்னா, நான் பெரிய ஹீரோவாக எப்படின்னா யோகி பாபுவை போயிட்டு நான் வந்து ஒரு வில்லனாக போட்டால் நான் வந்து எடுக்க மாட்டேன். இப்போ வேற ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லனாக இருக்கக்கூடியவரை வந்து நான் எதிர்த்தா தான் நான் சூப்பர் ஹீரோவாக பார்க்கப்படுவேன். அப்போது இன்றைக்கி சூப்பர் ஹீரோ யாருன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அவரை எதிர்த்து தான் நாங்கள் சூப்பர் ஹீரோன்ற மாதிரி காட்டணும் அப்படின்றத அதிமுகவான நிலைப்பாடு இன்னைக்கு மாறி இருக்கு. அதிமுகவை திரு விஜய் தன்னுடைய கூட்டத்தில் ஊழல் சக்தின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டதுனால இனி அவரை விடக்கூடாது அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருந்து எல்லாருமே திருப்பி அடிக்கிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. வாங்கன்ற வரவேற்கிறேன்னு சொல்கிறேன். இல்லை, நாங்கள் இந்த மண்ணினுடைய மைந்தர்கள், மக்களையும் மண்ணையும் நேசித்தவங்க, அந்த மாதிரி எதுவும் இல்லை, குட்கா விஷயத்தில் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுங்கள். கடந்த கால வரலாறுகள் இன்னும் எத்தனை அமைச்சர்கள் மீது பட்டியல் இருக்குன்றது, நத்தம் விஸ்வநாதன் மேலே எதுவுமே இல்லை பிரச்சனைன்னு சொல்லுங்கள். ஒரு அமைச்சர்களுடைய பட்டியலையும் வெளியிட முடியும், ஆதாரங்கள் இருக்குது. நான் ஏதோ வந்து நேர்காணலில் உட்காந்து பேசுவதற்காக பேசக்கூடியவன் இல்லை. எடப்பாடியார் மீது எத்தனை விமர்சனங்கள் வந்தது, உங்கள் சம்மந்தி வீட்டு மேலே எத்தனை விமர்சனங்கள் வந்தது, எல்லாமே இருக்குது. அதுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு அதிமுகவில் யாராவது வருவார்களானால் நான் விவாதிப்பதற்கு தயாராக இருக்கேன். நேரடியாக அதிமுக நேரடியாக தான் சொல்கிறேன். நேரடியாக அதிமுக திமுகவை தான் விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தது. தாவேக்கா கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது அதிமுக. இல்லை திமுகவும் தாவேக்காவும் ஒருவர் நீங்கள் சொல்லி நீ எதிரி நான் எதிரின்றத கட்டமைப்புகளை உருவாக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி 2 பேருக்கும் இல்லை, 2 தலைவனும் வேண்டாம், எனக்கு அண்ணன் போதுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அண்ணனாக ஒருத்தரை பார்ப்பது தான் உங்களுக்கு மிகப்பெரிய இங்கே பயங்கரமான ஒரு ஜுரம் வந்ததுக்கு காரணமே. காய்ச்சல் இன்னைக்கு அதிகரிச்சிருக்குது. ஏன்னா நீங்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான காரணம்னு சொல்கிறேன். நாங்கள் பலம் பொருந்திய கூட்டணி, நாங்கள் பலம் பொருந்தி 75 ஆண்டுகள் ஆகியும் உங்களால் தனித்து நிற்பதற்கு தைரியம் இல்லை. 54 ஆண்டுகள் இருந்தும் உங்களுக்காக தனித்து நிற்பதற்கு தைரியம் இல்லை. ஏற்கனவே 4.5 ஆண்டுகள் ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கீங்க, 4.5 ஆண்டுகள் இந்த 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கீங்க. தனித்து நில்லுங்க. பாஜகவோட மண்டியிட மாட்டோம்னு சொன்னீங்க, இன்றைக்கி சரணாகதி அடைஞ்சிருக்கீங்களே, சொல்லுங்கள் தனித்து தான் நிற்க போகிறோம்னு சொல்லிட்டு. திமுகவுக்கு சொல்வதற்கு திராணி இருக்கா, தைரியம் இருக்குதா? அந்த 2 கட்சிகளும் ஆட்சியில் பங்கிலும் தைரியமா சொல்லுது, உங்களால முடியலையே. யாருக்கு தருவேன்னு சொல்லக்கூடிய தைரியத்தை? சமூக நீதியை பேசுறீங்கல்ல, சமூக நீதினா என்ன, அதை பேசுங்க. அது உங்க பலவீனமா தான் எல்லாரும் பார்த்தாங்க. யாருக்கு? கட்சியில ஆட்சியில பங்கு கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு அரசியல் சக்தி பலவீனத்தை காட்டுகிறது, அப்படிதானே விமர்சனங்கள் வந்துச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, கட்சியில் நீங்கள் ஆட்சியில் பங்கு கொடுப்பது பலவீனம்னா மத்திய அரசு கிட்ட வாங்கினது பலவீனமா, காங்கிரஸ் கொடுத்தது பலவீனமா, இன்னைக்கு மோடி அரசு கொடுத்துருக்குது பலவீனமா? ஆட்சியில் பங்கு கொடுப்பது அது அதுதான் சுயமரியாதைன்னு சொல்கிறேன், அதுதான் சமூக நீதின்னு சொல்கிறேன். அப்போ எல்லாருக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுங்கன்னு சொல்கிறேன். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இத்தனை ஆண்டுகள் நான் சின்ன பிள்ளையாக ட்ரௌசர் போட்டுக்கிட்டு இருக்கும் போதிலிருந்து நீங்கள் ஊடகவியலாளராக இருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லக்கூடிய ஒரே தலைவன் இந்த தமிழ்நாட்டில் வந்த தலைவன் யார்? சொன்ன அரசியல் கட்சி எது? அந்த தலைவன் பின்னால் கட்சிகள் வரவில்லையே, அதுதான் மக்கள் வந்திருக்கிறாங்கல்ல. கட்சிகளை பார்த்தேன்னு சொன்னீங்க. யாருக்கு? ஆமாம், கட்சியை பார்த்து தான் சொன்னோம். வரக்கூடியவர்கள் வாங்கன்னு தான் சொல்கிறோம். வரமாட்டேங்கிறாங்களே. வரலன்னா இருந்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாதிப்பு உங்களுக்கு தான், அவருக்கு ஒன்றும் இல்லை. அவர் எனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு தாங்கன்னு கேட்டு வந்த இப்போ தான் வந்திருக்கிறார். மக்களுக்கான கடைசி வாய்ப்பு தான் இது. நீங்கள் இன்னும் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க நீட் தேர்வு திருப்பியும் ரத்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் கொண்டு வந்து இப்போ இன்னும் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க இங்கே பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. இன்னைக்கு முதலமைச்சர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இங்கே 2 கார் தொழிற்சாலையில் ஒரே நேரத்தில் கொண்டு வந்தது. கியா தொழிற்சாலை இங்கேருந்து போனதுக்கு யார் காரணம்? ஆந்திராவுக்கு பல ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையுமே இது பண்ணுங்க. எல்லா கம்பெனிகளும் ஆந்திராவுக்கு அதிகபட்சமாக போயிருக்குதா, தமிழ்நாட்டுக்கு அதிகபட்சமாக வந்திருக்குதா? எத்தனாவது இடத்துல இருக்குது பொருளாதாரத்தை ஈர்த்ததில்? கடந்த முறை நீங்கள் அயல்நாடு பயணம் போனீங்களா, அதனுடைய வெள்ளை அறிக்கை கேட்டதுக்கு அரசினுடைய இதை நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க. அந்த அம்மா பண்ணும்போது எடப்பாடியார் ஆட்சி நடத்தும் போது வெள்ளை அறிக்கை கேட்டிங்களா இல்லையா? அப்போ உங்களுக்கு அன்னைக்கு என்ன புரிதல் இருந்தது? அப்போ நீங்கள் அறிவு திருவிழா நடத்தலாமா? நீங்கள் உங்கள் பேச்சு ஓட்டத்தில் இதான் முதல் தேர்தல் வராரு அப்படின்னு திரு விஜய் பற்றி சொன்னீங்க, இப்போ சொன்னீங்க நீங்கள். அப்போனா இது ஒரு டெஸ்ட்டு, ஒரு சான்ஸு அப்படின்னு அவரும் நினைக்கிறாரு, நீங்களும் நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது முதல் முறையாக களம் கண்ட எத்தனையோ பேட்ஸ்மேன் மிகப்பெரிய வரலாறுகளை படைத்த வரலாறுகள்லாம் இருக்குது, சரிங்களா?
அதே மாதிரி அது ஆட்டத்தில் இன்றைக்கி களத்தில் நிற்கக்கூடியதில் இவர் நிற்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், முதல் முறையாக வந்தவர் பார்த்து இப்படி ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்த அரசியல் ஜனநாயக சக்தின்னு சொல்லக்கூடியவர்களுக்கான வருவதற்கான பயம் வருவதற்கான காரணம் என்ன? அதை கூட இருக்கக்கூடிய கூட்டணிகளும் அவரை நோக்கியே அவர்களுடைய சீட்டு பேரத்தை நகர்த்துவதற்கான காரணம். அப்போ அதுக்கெல்லாம் தயாரானவராக தான் இருக்கிறாரு, தகுதியானவராக தான் இருக்கிறாரு. மக்கள் கூட்டம் இன்றைக்கி மிகப்பெரிய சாரையாக எழுச்சியாக போகக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான தலைவனாக தான் நின்றுகிட்டு இருக்கிறார். ஆனால் எந்த அளவுக்கு இளைஞர் கூட்டம் திரு விஜயோட கூட்டத்துக்கு கூட்டதோ அதே அளவுக்கு திரு ஸ்டாலினுடைய கூட்டத்துக்கும் அதே அளவுக்கு இளைஞர் காட்டுறேன். பார்க்குறீங்களா? தயாராக இருக்கீங்களா? சொல்லுங்க. எல்லா ஒயின் ஷாப்லையும் நிறைஞ்சு வழிஞ்சிருக்கு. பின்னாடி ஏணி போட்டு சோத்து பட்டணத்தோட எகிரி குதிச்சு ஓடுனது, வட மாநிலத்தினுடைய இளைஞர்களை காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து அந்த மாதிரி கேவலமான அரசியலை இங்கே பண்ணலன்னு ஏற்கனவே சொன்னேன். அந்த அவர் போன ரேம்பாக்கில் கூட அந்த அளவுக்கு எழுச்சி இருந்தது இல்லவா? யாருக்கு? திரு ஸ்டாலினுக்கு இல்லையே. பாருங்க, அதாவது ஒரு தொண்டன் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பூங்கத்தை கூட தூக்கி குப்பை தொட்டியில் போடுற மாதிரி தான் உங்களால் போட முடிந்தது. அவர் வரவனை வாரி தானே அணைச்சாரு. அவன் போடக்கூடியதை கீழே இருந்தாலும் எடுத்து கழுத்தில் தானே போட்டுக்கிட்டாரு துண்டுகளை. அப்போ தொண்டனுக்கு மரியாதை கொடுத்தாரா இல்லையா? பாதுகாப்புன்றது எல்லா இடத்துலையுமே தேவை, அதை மறுக்கலை. இன்னைக்கு போறீங்களே ரேம்பாக்கு, 4.25 வருஷம் ஏன் போல? இன்னைக்கு போறீங்களே ரோட் ஷோ, இந்த 5 வருஷமா ஏன் போகல? இன்னைக்கு போய் தேர்தல் வருவதற்கான முதல்வர் இல்லையே. நீங்க உங்கள் கனவு என்ன சொன்னா தீர்த்து வச்சிட போறீங்களா என் கனவை? உங்களுடைய இப்போ இன்னைக்கு என்ன இருக்கு? தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டோம். குனிய வச்சதே நீங்க தானே. வெல்லட்டும் தமிழ்நாடு, தொடரட்டும் ஸ்டாலின். எப்படி வெல்லும் நீங்க இருந்தீங்கன்னா? மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க, வர்றாங்க. எங்கே எந்த மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க? விவசாயிகளுடைய ஆதரவு இருக்கா? தொழிலாளர்களுடைய ஆதரவு இருக்கா? தூய்மை பணியாளர்களுடைய ஆதரவு இருக்கா? மருத்துவ பணியாளர்களுடைய ஆதரவு இருக்கா? செவிலியர்களுடைய ஆதரவு இருக்கா? பேருந்து ஓட்டுநர்களுடைய தொழிற்சங்கத்தினுடைய ஆதரவு இருக்கா? இல்லை ஆசிரியர்களுடைய ஆதரவு இருக்கா? எல்லாத்தையும் நாயை விட கேவலமாக அடித்து இழுத்துக்கிட்டு போனீங்களே, பெண்கள்னு கூட பார்க்காம நீங்கள் பேசுகிறீங்களே. நீங்கள் வந்து இப்போ இன்னைக்கு காரல் மார்க்ஸுக்கு சிலையை திறந்து வச்சுட்டு அதுக்கு உங்களுக்கு யோகியதை இருக்கான்னு கேட்குறேன். தொழிலாளர்கள் மீது இவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு வஞ்சகத்தை நிகழ்த்திட்டு ஏகாதிபத்தியத்திற்கான ஸ்டாலினா இருந்துகிட்டு காரல் மார்க்ஸினுடைய சிலையை திறந்து வைக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குன்னு கேட்குறேன். நீங்க பேசுங்க, வாங்க பேசுவோம் கம்யூனிசத்தினுடைய வரலாறுன்னு சொல்றேன். அப்போ மக்களை இந்த ஜனநாயக நாட்டில், இந்த சமூக நீதியை பேசக்கூடிய ஆட்டில் விடியல் ஆட்சின்னு சொல்லிட்டு, திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு என்னுடைய மக்களை வஞ்சிக்கிறீங்க. அவனுடைய உரிமையை கேட்குறான், போராடுறான். ஜனநாயக உரிமை இந்த நாட்டில் போராடுவதற்கு அனுமதி இல்லையா? அப்போ நீங்க வந்து இப்போ ஹிட்லருக்கான ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? போராடுவதற்கு அவனுக்கு முழுமையான அதிகாரமும் உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வகுத்து கொடுத்த அரசியல் சாசன சட்டம். அதை இல்லைன்னு மறுக்கிறீங்களா நீங்க? ஆனால் அவங்களுக்கு தொழிலாளர்களுக்கு வேண்டிய நலன்களை கொடுத்துத்தான் இருக்காங்க. என்ன நலன் கொடுத்துட்டீங்க? இன்னைக்கும் 20 கிலோ அரிசியை பஞ்சப்படியாக போட்டு மக்கள் இன்னைக்கும் அந்த நிலைமையில தானே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் இன்னும் ஏறலை? இந்த 20 கிலோ அரிசியை இலவசமாக வாங்கக்கூடிய அளவுக்கு தானே மக்களை நீங்கள் வச்சுருக்கீங்க. 1000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய இன்னும் 15 லட்சம் பேருக்கு தரேன். அப்போ இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு தானே அர்த்தம். நீங்கள் எதை வச்சு தொழில் வளர்ச்சி அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிக்கிறீங்க? இங்கே கை நீட்டி வாங்கக்கூடியவர்களுடைய ஒரு நிலையம் ஏற்பட்டிருக்குன்னு ஏன் உங்களால் ஏற்றுக்க முடியல? மக்களுக்கு செய்கின்ற சமூக ஆதரவு தானே. அதை தான் நான் திருப்பியும் கேட்குறேன். மக்களுடைய நிலையை இன்னும் கையேந்தக்கூடிய லெவல்லே வச்சிருக்கீங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் ஏன் முன்னேறலை? நீங்கள் 2 பேர் தானே சமூக நீதியை பேசக்கூடியவர்களும் திராவிடத்தை பேசக்கூடியவர்களும் மாறி மாறி தமிழ் மண்ணை நேசிக்கக்கூடியவர்களும் தானே இந்த 75 ஆண்டுகள் மண்ணை ஆண்டுகிட்டு இருக்கீங்க. ஏன் மக்களுடைய நிலை இன்னும் சுதந்திர இந்தியாவில் 100 ஆண்டுகளை நோக்கிய பயணத்தில் இருக்குது, இன்னும் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்குறேன். தாவேக்காவும் திராவிடம் தானே பேசுது. மறுக்கலையே, மாற்றத்திற்கானதுன்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள், ஏன் பண்ணலை? இந்த ஓடாத சைக்கிளை கொண்டு போய் 5 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தானே கொடுத்துருக்கீங்க. அவனுக்கு லேப்டாப் இன்றைக்கி தானே கொடுத்துருக்கீங்க. ஏன் இந்த 5 வருஷம் கொடுக்கல? ஒருத்தன் கல்லூரி முடிச்சுட்டு போகும்போது அவனுக்கு தேவையா? இல்லை 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இல்லை 12ஆம் வகுப்பு முடித்தவொன்னே கல்லூரிக்கு இப்போ முதல் ஆண்டுமா அவர்களுக்கு தேவையா? நீங்கள் படித்தவர் தானே, சொல்லுங்கள். யாருக்கு தேவை? என்ன காரணம் நினைக்கிறீங்க? இதுக்கு ஓட்டு தான். நீங்கள் எப்படியெல்லாம் ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அவன் எப்படியெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய அத்தனையுமே பார்த்துட்டுனா உனக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். 2 பெரிய திராவிட கட்சிகள் நீங்கள் சொன்னீங்க. இப்போ அவங்களுக்கு கணிசமான அளவுக்கு வாக்காளர் இருக்காங்க, அனுபவம் பெற்ற நிர்வாகிகள் இருக்காங்க. இது புது கட்சி. வாக்காளர்களை முதல்ல வந்து போலிங் பூத்து கொண்டு வர முடியுமா? மக்கள் தன்னெழுச்சா வருவாங்களா? தன்னெழுச்சா வருவாங்க. எத்தனை சதவீதம் வருவாங்க? தன்னெழுச்சா வர்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, களத்தில் பார்க்குறோம். அயல் நாடுகளில் இருந்து கூட பல லட்சக்கணக்கான பேர் வரப்போகிறாங்கன்றது இன்னைக்குள்ள 3 மாதத்துக்கு முன்னாடியே நான் பதிவு செஞ்சுருக்கேன். அயல் நாடுகளில் வேலை செய்பவர்கள் கூட தேர்தலுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, டிக்கெட் போடுறதுக்கு. நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் சார் மாற்றம். இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடியவன் நாடுகள் கடந்தும் எங்கேயோ போய் அடிமையான வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் லட்சங்களில் சம்பளம் வாங்கலாம், ஆனால் இந்த சொந்த மண்ணையும் மக்களையும் உறவுகளையும் தாண்டி அங்கே போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இத்தனை ஆண்டுகள் இந்த நாட்டில் என்ன இளைஞர்களுக்கு எத்தனை லட்சம் பேருக்கு நீங்கள் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க சொல்லுங்கள்.
நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் சொன்னோம், நம்ம வருஷத்துக்கு இத்தனை 20 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொன்னோம், நாங்கள் 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோன்னு சொல்லுங்கள். அப்போ 1 கோடி குடும்பம் நல்லா இருக்கும், 1 கோடி குடும்பத்தில் உங்களுக்கு பல கோடி வாக்குகள் வரும்னு சொல்லலாம். என்ன பண்ணுனீங்க? எல்லாத்தையுமே அடித்து தானே. தீபாவளி அன்னைக்கு டிவி பார்த்துக்கிட்டு இருந்த அம்மாக்களுக்கு தொழிலாளர்களுடைய நிலைக்காக அவனுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக சாம்சங் நிறுவனத்தில் போராடிக்கிட்டு இருந்தவன் மீது தடியடி நடத்தப்படும் போது மகன் வருவான், தீபாவளிக்கான பலகாரங்களை கொடுக்கலாம் காத்துக்கிட்டு இருந்த தாய்க்கு தன்னுடைய மகன் காவல்துறை தடியடி நடத்துதுன்னு போது எப்படி கண்ணீர் வடிச்சிருப்பா? எவ்வளவு வலியும் வேதனையும் இருந்திருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி எல்லாருமே உட்கார்ந்து இருக்கும்போது இது இந்த ஊருக்கு அசிங்கம்னு சொல்லி பேட்டி கொடுத்தது யார்? இங்கே அதிகப்படியான மக்கள் வருவாங்க. இருக்கக்கூடிய அத்தனை அசிங்கங்களையும் அவலங்களையும் தூய்மை பணியாளர்கள்னு சொல்லக்கூடிய பேரில் இன்றைக்கி அத்தனையுமே இரவோடு இரவாக நம்ம தூங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் கண் விழித்து ஒட்டுமொத்த நகரையும் தூய்மைப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடியவர்களை அங்கே உட்காருவதற்கு கூட உங்களுக்கு ஏற்றுக்க முடியல, அவங்கள பார்க்க முடியல, அவங்க கேட்ட கூலியை கொடுக்க முடியல, அவங்களுக்கு சோறு போடுறேன்றீங்க. கடைசியாக நான் தேர்தல் அறிவித்த பிறகுதான் திரு விஜயோட சுற்றுப்பயணம் தீர்மானிக்கப்படும் அப்படின்னு திரு அருண்ராஜ் ஒரு பேட்டியில் சொன்னார். இல்லை, அது தேர்தல் பிரச்சாரத்திற்கான ஒரு பயணத்தை ஒரு கட்டமைக்கிறாங்க. மக்கள் சந்திப்புன்றது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கூட வேலூரில் இருந்தது சில காரணங்களால் அனுமதி பிரச்சனையினால் அங்கே மாறி இருக்கு. சேலம் முடிஞ்சவொன்னே அடுத்த அறிவிப்புமே வரும். தேர்தலுக்கான சுற்றுப்பயண விவரங்கள் முறையாக அறிவிக்கப்படும். அதற்கான வேலைகள் போய்கிட்டு இருக்குது. தேர்தல் தேதியை அறிவித்ததை ஒட்டியே அந்த தேர்தல் பயணங்கள் எல்லாமே குறிப்பிட்ட மாதிரி ஸ்ட்ரக்சர் இந்த ஊரில் தான் பேச போகிறாருன்றது வரைக்கும் எல்லாமே கொண்டு வந்தாச்சு. தேதியை பொறுத்து அந்தந்த இடங்கள் எல்லாமே அனுமதியை வாங்கி எல்லா இடத்துலையுமே வரும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை குறிப்பிக்க திரு ஜலீல் மிக்க நன்றி. வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.